தொடர்ச்சியாக வந்து பக்தர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து இனி என்ன பண்ணுவோம், சூரசம்ஹாரமா, ஐயோ வேண்டாம், சூரசம்ஹாரத்துக்கு நம்ம அங்க போனோம் அப்படின்னா நமக்கு எந்த அடிப்படை வசதியும் இருக்காது, நம்ம போய் கஷ்டப்படணும், நம்ம வேண்டாம், நம்ம இங்க இருந்து அப்படி டிவியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய வீடும் வந்து இந்த மாதிரி சூறையாடப்பட்டிருக்கிறது. அதாவது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அசிங்கமான ஒரு செயலாக தான் நான் இதை வந்து ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாக அதை நான் பார்க்கிறேன். எந்த இவங்களுடைய திராவிட மாடல்னு சொல்லிக்கிறாங்களே, திராவிட மாடல்ல எப்போ இந்த மாதிரி பி மாடல் ஆச்சு அப்படின்னு நமக்கு போராட்டம் பிரச்சனைகள் வரும்பொழுது எங்கே போயிருந்தாங்க இந்த HRNC? அப்ப இன்னைக்கு வேண்டும் என்று இதை செய்கிறார்கள் அப்படின்னா இந்த துலுக்கர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு அறநிலைத்துறை செல்கிறதா? இதுதான் கேள்வி. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே வடபழனியில வந்து இதே போல ஒரு பாதை சம்பந்தமாக வந்தபோது இந்த அறநிலைத்துறை யாருக்கு ஆதரவாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஈவேராவே வந்து திட்டிருக்கார் இந்த இது வர்தா போடுறத, கோஷா முறைக்கு அவரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, அதை அவர் திட்டிருக்காரு. அவன் மட்டும் இந்த பொம்பளை இவங்களுக்கு வந்து இதை போட்டு அணிவிச்சிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அது வந்து பெண் அடிமைத்தனம்னு அவரே திட்டிருக்காரு. அப்ப அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கலாமே, இவங்க எடுத்து சொல்லி ஏன் இதை வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு வந்து துலுக்க அப்பீஸ்மென்ட்னுடைய லெவல் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, நான் அதை லைனா வரிசையா நான் படிக்கிறேன். வக்ஃப் மெயின்டெனன்ஸ்க்காக அவன் மாநில பட்ஜெட்ல போடப்பட்டிருக்கிறது 150 கோடி. 1000 கோடி வந்து மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த கமிஷனுக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுக்கடுத்தது 100 கோடி உருது ஸ்கூல்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம 6000 ஒரு இமாமுக்கு 6000 ரூபாய் பணம் மாதம் வழங்குவதற்கு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சட்டவிரோத ஒரு செயலை இன்னைக்கு இந்த காங்கிரஸ் அரசு செய்து கொண்டிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். திருச்செந்தூர் கோவில் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டுமான முறைகேடுகள் குறித்து வீடியோ வெளியிட்டவரை கைது செய்ய துடிக்கும் காவல்துறை. துப்புரவு தொழிலாளர்கள் வேடத்தில் வந்த 40க்கும் மேற்பட்டோர் சவுக்கு சங்கர் வீட்டில் புகுந்து தாக்குதல். ஊட்டி எருமாடு சிவன் கோவிலை அபகரிக்கும் ஹிந்து அறநிலையத்துறையின் முயற்சிக்கு மக்கள் எதிர்ப்பு. கர்நாடகா சாம்ராஜ் நகர் பள்ளி அறிவியல் கண்காட்சியில் புர்கா குறித்த விளக்கம். TK சிவக்குமார் இஸ்லாமிய இடஒதுக்கீடு பேச்சுக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு. மத அடிப்படையிலான இடஒதுக்கீடுக்கு RSS கண்டனம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். திருச்செந்தூர் சர்ச்சைக்கு மிகப்பெரிய ஒரு பேர்பட்ட இடம்னு சொல்லலாம். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குறிப்பா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து திருச்செந்தூர் கோயிலை வச்சு நிறைய வந்திருக்கு. சமீபத்தில் கூட வந்து இந்த விடுதிகள் பிரச்சனை நிறைய வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் புது விடுதி கட்டிட்டோம், அதனால இது ஒன்று அப்படின்னா. இந்த புது விடுதி பார்த்தீங்கன்னா 5 மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து காணொலி மூலமாக இங்கே திறந்து வச்சிருந்தார். இந்த திறந்து வச்சோம்னா 5 மாசம் தான் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள். எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு கசப்பான அனுபவங்களா இல்லை நல்ல அனுபவங்களா தெரியாது. எப்பயுமே அரசின் விடுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா பாதி இருக்கும் பாதி இருக்காது. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிறைய பேருக்கு உண்டு. எப்படி எல்லா விடுதிகளும் ஓரளவுக்கு இருக்கும், ஒரு சில விடுதிகள். ஆனா என்ன ஒரு விதி விலக்கா எப்படி இருக்கும்னா, ஒரு புது விடுதியா இருந்தா குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது அதுக்கு உண்டான பொருட்கள் அப்படியே இருக்கும். பட் இங்க அப்படி இல்லை. இங்க ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்காரு, அவர் பேர் பிருத்திவிராஜ். அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 5 மாதத்துல திறந்த ஒரு கட்டடம் போல இருக்காது. உள்ள பாத்தீங்கன்னா வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும், ஆனா வெஸ்டர்ன் டாய்லெட் ஃப்ரெஷ் டேங்குக்கான அது இருக்காது. பக்கத்துல பக்கெட் இருக்கும், பக்கெட்ல இருக்கிற டேப்போட இது பாத்தீங்கன்னா அந்த டேப்போட இது பாத்தீங்கன்னா பழைய காலத்து இரும்பா இருக்கும்.
ஒரிஜினலா போட்டதெல்லாம் காணாம, இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் காணப்படுச்சு. அது மாதிரி ஃபாசட்டுக்குரிய டேப் இருக்காது. இதுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளா அவர் வந்து வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ எப்படி அறநிலைத்துறைக்கு போகணுச்சோ இல்லையோ என்னன்னு தெரியல. அது மாதிரி வந்து ஒரு வழக்கு பதித்து வந்து அதிகாலை 4 மணிக்கு அவரை கைது செய்வதற்கு போலீசார் முயன்றுள்ளார்கள். அந்த வீடியோவும் வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த நபர் அவர் வீட்டுல இல்ல, அவரோட துணைவியார் சொல்றாங்க அவர் வீட்டுல இல்ல, நீ எதுவாக இருந்தாலும் காலைல வாங்க அப்படின்னு இருக்காரு. இல்ல எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, எங்க வீட்டுல இல்லாதவர்கள் நாங்க எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரக்கூடிய வீடியோ நினைக்கிறேன். அந்த வீடியோல இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெளியிட்டதுனால ஒரு மேல ஒரு வந்து 353 அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்குகள் வேற பதிஞ்சு இருக்காங்க. ஒரு வீடியோக்காக இவ்வளவு பெரிய கலவரமா, அதிகாலை கைது செல்வது கலவரமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பக்தர்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு அறநிலையத்துறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவில்ல நடக்கக்கூடிய திருட்டுக்களை வந்து கண்டுகொள்ளாத ஒரு அறமில்லா துறையாக இன்னைக்கு இருக்குங்கிறத பாக்குறோம். இதுல என்ன அப்படின்னா, இந்த பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிவநாடார் அப்படின்னு அவர் தான் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் இதற்காக கொடுத்து இவையெல்லாம் கட்டப்பட்டது அப்படிங்கக்கூடிய செய்தியும் வருகிறது. அப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்துக்களுடைய கோவில்களுக்கான வசதிகளை இவர்கள் எதுவும் செய்து தரப்போவதில்லை இந்த அரசாங்கம். ஒரு பக்தரால் அவர் செய்யப்பட்டக்கூடிய அவருடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி பக்தர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டுமே என்று செய்யக்கூடிய இதுலயும் போயிட்டு நீங்க எல்லாத்தையும் களவாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான செயல். இதை தடுக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது நிர்வாகம்? இந்த கேள்வி எழுமா இல்லையா? என்னன்னு பார்த்தா நமக்கு என்ன தோணுது இதை பார்க்கும்பொழுதுன்னா, இப்ப இலவசமாக இந்த டாய்லெட் இதெல்லாம் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த பக்கத்துல கூடிய காசு கொடுத்து கட்டண விடுதிகள் இருக்கும் இல்லையா, கட்டணம் கொடுத்து குடிக்கிறது மற்ற விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட இவங்களுக்கு காசு கிடைக்காது என்ற நினைவா, அதனால இது எல்லாத்தையும் கழட்டி இந்த இடத்த ஒண்ணுமில்லாம போட்டாச்சு அப்படின்னு சொன்னா மக்கள் இங்க வர முடியாதுல்ல, ஆட்டோமேட்டிக்கா அங்க போவாங்க. அவர் ரொம்ப தெளிவா அந்த வீடியோல காமிச்சிருக்காரு. ஒரு பொருளுமே வந்து அங்க களவாடப்பட்டிருக்கு. ரெண்டாவது பொருட்களோட தரமும் அதுல தெரிய ஆரம்பிக்குது, எந்த அளவுக்கு தரமா போட்டிருக்காங்கன்றது அதுலயே தெரியுது. ஆமா, நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் சிவநாடார் அவங்களுடைய அந்த கம்பெனில இருந்து தான் அதை முழுமையாக செஞ்சிருக்காங்க. அவங்க பண்ணும்போது ரொம்ப தரமான பொருட்களை போட்டுதான் பண்ணணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துல இருந்து போடுற பாகத்தெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அவன் தொட்ட உடனே உடஞ்சு கீழே விழுற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாம ஒரு மிக தரமான பொருட்களை உபயோகப்படுத்த அவங்க போட்டிருக்காங்க. அதிலேயே இப்போ போட்டு கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரியாக நடந்திருக்கிறது. அப்ப இந்த துறை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மோசமான துறையாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, இந்த திருச்செந்தூர் கோவிலை ஒட்டி நீங்க சொன்ன மாதிரி பல சர்ச்சைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்த அடிச்சுவிடு பாபு, சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அப்பப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுவார். அப்ப வந்து பழனி கோவில்ல இருக்கும்பொழுது அங்க ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது சொல்றாரு, திருப்பதியில இல்லாத என்ன வசதி, எல்லா வசதியும் பாருங்க பழனி கோவிலையும் நாங்க பண்ணிட்டோம், திருப்பதியில இதை விட கூட வசதி இருக்காது, கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த அளவுக்கு பழனியில எல்லாம் நாங்க பண்ணிட்டோம். அப்ப திருப்பதியில போய் 5-6 மணி நேரம் நிப்பாங்க, இங்க வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கிறதுக்கு திருப்பதி மணி 24 மணி நேரம் எல்லாம் நின்று சாமி தரிசனம் பார்த்துட்டு வருவாங்க. கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க, அங்கெல்லாம் போவாங்க. ஆனா இங்க ஒரு 2 மணி நேரம் நின்று சாமி பாக்குறதுக்கு நம்ம கிட்ட இவங்க பேசுறாங்க அப்படின்னு பேசுனதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, திருப்பதிக்கு நீங்க கீழிருந்து நடந்து போறதாக இருக்கட்டும், நடந்து போறக்கூடிய அந்த மலைப்பாதையில கூட எல்லா இடங்கள்லயும் இப்ப கொஞ்சம் தூரம் நான் நடந்து நாங்க போயிருக்கறனால எனக்கு அந்த தெரியும் அந்த ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்ச தூரம் நீங்க நடந்து போன உடனேவே அவங்களுக்கு வந்து சைட்ல வந்து அந்த படிக்கட்டினுடைய பக்கத்துல பக்கவாட்டுல இந்த இடத்துல பாத்ரூம் இறங்கிறதுக்கான அறிவிப்பு இருக்கும். அங்கங்க கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த கழிவறைகள் இங்க இருக்க மாதிரி களவாட கழிவறைகள் கிடையாது, நீட்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டு நல்ல கழிவறைகள் அங்கங்க இருக்கு, பக்தர்களுடைய வசதிக்காக முழுமையாக இருக்கு. சரி, நீங்க 24 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் எத்தனை மணி நேரம் அவங்க கூண்டுல அங்கங்க அடைச்சு வச்சாலும் அங்க பக்கத்திலேயே பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள், அடிப்படை வசதிகள் என்ன, குடிநீரோ அல்லது இந்த மாதிரி கழிப்பறையோ எல்லாமே அங்கங்க கட்டி வச்சிருக்காங்க. நீங்க எங்கேயுமே அது மாதிரி அவஸ்தைகள்லாம் நீங்க பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுத்தம் சுகாதாரத்தோட அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இங்க என்னடான்னா, நீங்க கட்டல, உங்களுக்கு கட்டுறதுக்கு துப்பு இல்லை, அது அங்க திருப்பதி தேவஸ்தானமே கட்டி வச்சிருக்கு, இங்க உங்களுக்கு கட்ட துப்பும் கிடையாது. சரி, பக்தர்கள் அவங்களாகவே கட்டி ஒரு நல்ல பணக்கார வசதி உள்ள ஒருத்தர் அங்க வரக்கூடிய மற்ற பக்தர்களுக்கு உபயோகமாக இருக்கட்டுமேனு ஒண்ணு கட்டி வச்சா அதுலயும் போய் நீங்க களவாடுறீங்க. அந்த களவாடினதை கண்டறிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா, தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுதான் இவங்க வந்து திருப்பதிக்கு ஈக்குவலா வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா?
பேசுறது மட்டும் நல்லா இவ்வளவு நிலத்துக்கு அவர் பேசுறாருல்ல. அப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க விடுதிகள்ல பிரச்சனை வந்ததுன்னு. சூரசம்ஹாரம் வரும்போது எவ்வளவு மக்கள் அங்க வருவாங்கன்னு தெரியும். அப்ப சூரசம்ஹாரம் வரக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த கரெக்டா அந்த சமயத்துக்கு வருவாங்க. கண்டிப்பாக முதல் நாளே வருவார்கள், அந்த விரதம் இருப்பாங்க, அங்க வந்து இதெல்லாம் நம்ம இருக்காங்க. அப்ப அந்த சூரசம்ஹாரத்துக்கு வந்திருக்க மக்கள் தங்குவதற்காக இருக்கக்கூடிய அந்த விடுதிகள்லாம் அது நீங்க வந்து அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க. இடிச்சு போட்டு அது எல்லாத்தையும் கட்டிட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை திறக்கிறதுக்கு தாமதமாகுதுன்னாங்க. அதை திறக்கல. இந்த மாதிரியான திறப்பதற்கு முன்னாடியே கூட இல்லை நாங்க வந்து மக்களுக்கு அலோவ் பண்ண போறோம் அப்படின்னாங்க. அதாவது விடுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்திலே கடைசி வரைக்கும். அப்ப என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா பக்தர்கள்லாம் தனியார் விடுதிகள்ல வேற வழி இல்லை, அவங்க வந்து வரணும்னு முடிவு பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணாங்கன்னா அப்ப தனியார் விடுதிகள்ல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு கடைசியாக அந்த விடுதிகள்லாம் பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான இடைஞ்சல்களை எல்லாம் பண்றது. எதுக்கு இந்த மாதிரியாக எல்லாம் பண்றது பார்த்தா, அதே போல பக்தர்கள் அவங்க உட்கார்ந்து இருந்தபோது தண்ணி எடுத்து பீச்சு அடிச்சது. கியூல நின்ன பக்தர் ஒருத்தர் இப்ப இறந்து போயிருக்காரு. இப்ப 3 பேர் வந்து இது போல கியூல நின்று இறந்து போயிருக்காங்க நெரிசல் தாங்காம. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் சொன்னால கேட்டதுக்கு கூட்ட நெரிசல் காரணம் இல்ல, அவர் ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இங்க வந்து செத்து போயிட்டாரு. அப்ப மத்தவங்களும் அதே போலதான் செத்து போனாங்களா? கேள்வி வருது இல்ல நமக்கு. அப்ப இப்படியாக வந்து பக்தர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து இனி என்ன பண்ணுவோம், சூரசம்ஹாரமா, ஐயோ வேண்டாம், சூரசம்ஹாரத்துக்கு நம்ம அங்க போனோம் அப்படின்னா நமக்கு எந்த அடிப்படை வசதியும் இருக்காது, நம்ம போய் கஷ்டப்படணும், நம்ம வேண்டாம், நம்ம இங்க இருந்து அப்படியே டிவியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து போகிறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அச்சப்படுத்தும் விதமா. இப்ப நிஜமாலுமே திருச்செந்தூர் போனா இன்னைக்கு பக்தர்களோட சாதாரணமா ஒரு பக்தரோட மனநிலை என்னவா இருக்குன்னா, திருச்செந்தூர் போனா நம்மளால சாமி தரிசனம் பண்ண முடியுமா? அப்படித்தான் இருக்கு இன்றைய நிலைமை. நீங்க திருப்பதி கூட நீங்க ஒரு டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா போய் சாமி தரிசனம் பண்ணிடலாம், நிச்சயமா நீங்க தரிசனம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இப்ப திருச்செந்தூர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால சாமி தரிசனம் பண்ண முடியுமா? போனாலும் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டே தான் ஒரு கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த அறநிலையத்துறையை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல நாங்க ஆன்மீக அரசு இத்தனை கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பீற்றல் வேற. அப்ப எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எப்பயும் நான் சொல்றதுதான், இப்ப நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கோவிலுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு அந்த கோவில் மேல உள்ள ஒரு பக்தி, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மத மாற்றம் என்பது அதிகரிக்கும். அப்ப அறநிலையத்துறை என்பது இந்த மிஷனரிகள், இந்த மதம் மாற்றக்கூடிய சக்திகளினுடைய ஒரு ஏஜென்டாக செயல்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்பொழுதுமே ஸ்ரீ டிவில நம்ம வச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு ஹஜ் ஹவுஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த ஹஜ் ஹவுஸ் இருக்கிறத இப்ப இன்னொரு ஹஜ் ஹவுஸ் இங்க பல்லாவரத்துல இப்ப கட்ட போறோம்னு சொல்லி இப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து மக்களுடைய ஒரு வரி பணத்தை எடுத்து தானே நீங்க இதை செயல் பண்றீங்க. ஆனா கோவில்ல இருக்கக்கூடிய பணத்துல இருந்து நீங்க கோவில் வரக்கூடிய மக்களுக்கு எந்த வசதிகளையும் நீங்க செய்து கொடுக்கலன்னா இது எப்பேற்பட்ட ஒரு அரசு அப்படின்னு நீங்க நல்லா பாருங்க. சரி, இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரியான மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிருத்திவிராஜன் என்பவர் வந்து பல வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்துள்ளார். இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கு. இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய ஊழல்கள், இந்த கோவிலில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் அனைத்தையுமே அவர் வந்து அவருடைய பதிவுல வந்து பல வீடியோக்களை இது மாதிரி தொடர்ந்து வெளியிட்டு இருக்கார். இப்ப கடைசியா இந்த வீடியோவையும் அவர் இப்ப வந்து வெளியிடவுமே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் மேல வந்து ஒரு பொய்யான ஒரு கேஸ். அது என்ன மாதிரி கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பட்டியலின மக்களை அவர் கோவிலுக்குள்ளார அலோ பண்ணல, பட்டியலின மக்களை தடுக்கிறார் கோயிலுக்கு போவதே அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு கேஸையும் போட்டு அவரை கைது செய்யறதுக்கு வந்திருக்காங்க. அவர் அந்த நேரத்துல அவர் வீட்டுல, அதாவது எத்தனை மணி கைது பண்ண வந்திருக்காங்க? அவர் என்ன பயங்கரவாதியா? தப்பி ஓடிட்டு போறாரா? எதா இருந்தாலும் நீங்க நியாயமா கூப்பிட்டு முதல்ல விசாரணை தானே செஞ்சிருக்கணும். அவரை நீங்க கூப்பிட்டு அமைச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்திருக்கு, அதனால உங்க மேல வழக்கு பதிஞ்சிருக்கோம், எதுக்கான இது என்னன்னு சொல்லி நீங்க விசாரணை பண்ணிருக்கணும். எந்த விசாரணையுமே இல்லாம விடிய காத்தால் 4 மணிக்கு ஏதோ ஒரு பயங்கரவாதியை கைது செய்வதற்கு போல இன்னைக்கு வந்து போலீஸ்காரர்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுல அவங்க மனைவியும் குழந்தையும் தான் இருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அவங்க கிட்ட நீங்க கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அவர் வீட்டுல இல்ல அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அப்ப இந்த மாதிரி அவரை வந்து ஸ்டேஷன்ல பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது தானே ஒரு ப்ரொசீஜர்.
இரவு நேரங்கள்ல பெண்கள் தனியாக இருக்கும் பொழுது எப்படி இந்த போலீஸ்காரங்க போயிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி அடாவடியா பேச முடியும்? அதுவே ஒரு அஃபென்ஸ் இல்லையா? அப்படியும் இது என்ன அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு குற்றமும் நடக்கவில்லை அங்க. கொலை குற்றவாளியா தப்பி ஓடிட்டாரா இல்ல பயங்கரவாதியா? அவர்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை, அவங்களுக்குலாம் இங்க நல்ல மரியாதை கிடைக்கும் நீங்க சொன்ன மாதிரி. ஆக மொத்தத்துல இன்னைக்கு இந்த மாதிரியாக போலீஸும் ஒரு அராஜகத்தை இன்னைக்கு நிகழ்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சியில மட்டும்தான், அரசுல மட்டும்தான் இந்த மாதிரி எதுவுமே நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கருத்து இவங்களுக்கு எதிராக நீங்க பேசியாச்சு, இது முறைகேடாக நடக்குதுன்னு நீங்க வெளியிட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சொல்லி அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இதை தொடர்ந்து செய்து வருகிறது தமிழக காவல்துறை. அப்ப இன்னைக்கு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்சிக்கு என்ன நம்ம சொல்லணும், ஒரு சர்வாதிகார ஹிட்லர் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு விளைவாக தான் நம்ம இதை பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கருத்து சுதந்திரம், கருத்துரிமை பத்தி பேசுறவங்க எங்க போனாங்க அப்படிங்கிறத பத்தி ஒண்ணு நம்ம தேடணும். அதுக்கு அடுத்ததாக இந்த மனித உரிமை பற்றி பேசுபவர்கள் இங்க அதிக பேர் இருப்பாங்க. மனித உரிமை மீறல் ஏற்பட்டது, மனித உரிமை மீறல், இதுல மனித உரிமை மீறல் இல்லையா? நீங்க அத்துமீறி அந்த வீட்டுக்குள்ளார போய் விடிகாத்தால 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பி நீங்க எவ்வளவு தூரம் பேசியிருக்கீங்களே, அப்ப அது மனித உரிமை மீறல் கிடையாதா? அப்போ உடனடியாக மனித உரிமை கமிஷன் இதுக்கு வந்து அவங்க சுமூட்டவா வந்து இதுல மேல இருந்து இந்த காவல்துறையினர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம உமன்ஸ் கமிஷன், ஏன்னா பெண்கள் மட்டும் தனியா இருக்கிற நேரத்துல இவ்வளவு தூரம் நீங்க போய் அங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அவர்களை வந்து அச்சுறுத்தும் விதமாக நீங்க போய் நடந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதனால அவங்களும் வந்து சுமோட்டவாக வந்து இவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும் என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஆட்சியில இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கக்கூடிய மமதையில இந்த மாதிரி பலரை வந்து அந்த அதிகாரத்துல வச்சு உங்களுக்கு எதிராக யாரையுமே பேச விடாம செய்யறதுக்காக இந்த மாதிரியாக காவல்துறையை பயன்படுத்தி கட்டவிழ்த்து இந்த மாதிரி எல்லார் மேலேயும் அதிகாரத்தை பிரயோகப்படுத்தி இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. இது எது இன்னைக்கு நினைவுக்கு வருதுன்னா, இன்னைக்கு திருச்செந்தூர் விவகாரத்திலையும் தொடர்ந்து இதே போல பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கருணாநிதி ஆட்சியில் இருந்த போது இதே போல பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அதனுடைய கர்மா எங்க வந்ததுன்னா, ஐயோ கொள்றாங்கல்ல முடிஞ்சது. அதே போல கர்மா யாரையும் விடாது என்பதை மட்டும் இதுல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கருத்து சுதந்திரம் என்பது வந்து திமுக அரசிடம் வந்து மிகப்பெரிய லெவலில் பெருசாக எதிர்பார்க்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு கருத்து சுதந்திரம் நீங்க சொன்னீங்கன்னா வந்து அந்த கருத்துக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை, இல்லாட்டி யார் மூலமாக வந்து அடித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்ல திமுக வழக்கமாக நடப்பதாக வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் நிறைய இதில் பேசியிருக்கார். இப்படி இருக்கும்போது வந்து இவர் இன்று வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அப்படின்னா வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு வீட்டை அடித்து நொறுக்கிறதா இருந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழ்ப்பாக்கம். ஆக்சுவலாக அவரோட ஒரு வீடு வந்து ஒரிஜினலாக இருக்கிறது மதுரை வாயில் இருக்கிற ஒரு வழக்கின் காரணமாக ஒரு வீடு சீல் வைக்கப்பட்டதன் காரணமாக வந்து அவர் வந்து இங்கே கீழ்ப்பாக்கத்தில் அவர் தாயாரோடு குடும்பத்தோடு வசிச்சிருக்கிறார். இவர் சென்ற 5 நிமிடத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, துப்புரவு பணியாளர் ஒரு 50 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட வீட்டை வந்து அத்துமீறி உள்ள நுழைந்து சாக்கடையில் இந்த மாதிரி மலம் எல்லாத்தையும் அள்ளி வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டு அவருக்கு எதிராக கோஷம் போட்டு வீட்டுக்கு எதிராக கோஷம் போட்டிருக்கார். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு சவுக்கு சங்கரோட தாயார் என்ன இருக்காங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வந்து அந்த நேரத்தில் வந்து சவுக்கு சங்கர் வந்து காவல் கட்டுப்பாட்டறை தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்னோட வீடு அடுத்து இருக்கணும். அங்கே கட்டுப்பாட்டறைகள் இருந்து சாவாசமாக வந்து ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 பேர் இருக்காருன்னு சொல்லி பிறகும் அவர்கள் அனுப்பித்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் மட்டுமே அவர்களை அடக்குவதற்காக சொல்லியிருக்காங்க. அவர்களை வந்து பேசாமல் நின்று இருக்கார்கள். இவர்கள் வந்து ஒரு எல்லா வேலையும் முடிச்சு அடித்து நொறுக்கி பிடிச்சி ஒரு வீட்டுக்கு முன்னாடி கோஷம் போட்டு போய்விட்டார். இது தொடர்பாக வந்து எல்லா செய்திகள் வந்திருக்கேன்னா இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுடைய கருத்துல நமக்கு வந்து பெரிய அளவுல உடன்பாடு கிடையாது. இப்ப கூட ஏதோ வந்து அவர் கமிஷனரை பத்தி ஒரு கருத்து வந்து வெளியிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு கருத்தை வெளியிட்டதுக்காக தான் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு கமிஷனரை பத்தி அவர் தவறாக ஏதாவது குறிப்பிட்டிருந்தால் நீங்க வந்து சட்ட ரீதியாக நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க விசாரணை பண்ணிருக்கலாம், இல்ல அவர் மேல வழக்கு தொடர்ந்திருக்கலாம், அதை என்ன வேணா சட்ட ரீதியாக நீங்க எதிர்கொண்டிருக்கலாம். ஆனா இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை அப்படி என்று நமக்கு புரியல.
நல்லா பாருங்க, அவங்க தாயார் மட்டும் வயதான அவங்க தாயார் இருக்க வீட்டுக்குள்ளார ஒரு 50 பேரை வந்து துப்புரவு பணியாளர்கள்ங்கிற பேர்ல அவங்கள அனுப்பிச்சு வீட்டுக்கு மேல வந்து வீட்டுக்குள்ளார நீங்க அசிங்கத்தை எல்லாம் கொண்டு போய் கொட்டியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இது வந்து எப்படி இதை வந்து நம்ம பார்க்கறது? இவ்வளவு கீழ்த்தரமாக இன்னைக்கு திமுக இறங்கி போய்விட்டதா? இதுதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. இதுல வந்து ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா காவல்துறையில இருந்து, அவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா காவல்துறையை ஏன் இப்படி வந்து ஒரு ஏவல் துறையாக மாறி செயல்படுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்ப சவுக்கு சங்கர் அவருடைய கருத்துக்களை ஏதோ ஒரு விதத்துல அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு கருத்தையே நான் சொல்லக்கூடாது, அப்படி ஒரு கருத்து சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க தமிழகத்துல வாழவே கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவது என்பது எந்த விதத்துல நியாயம்? அதற்கு காவல்துறையும் ஏன் இப்படி இவரை துணை போடுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னன்னா, அத திமுகவோட ஆட்சியில அவங்களுக்கு எதிராக பேசினா, அதாவது கருணாநிதி காலத்துல கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ திமுக ஆட்சி வந்துருச்சு, இவங்களுக்கு எதாவது பேசுனா ஆட்டோ தான் வரும் அப்படின்னுவாங்க. இட் மீன்ஸ் ஆட்டோ வரும்னா மத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து அதெல்லாம் கிடையாது. இப்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து உங்களுக்கு மேல வழக்கு போட்டு உள்ள தூக்கி வச்சிடறதுதான் இப்போ உங்களோட நடைமுறை. இப்ப அந்த நடைமுறையெல்லாம் ஏற்கனவே சவுக்கு சங்கர் மேல ஏவியாச்சு, நீ அதெல்லாம் பயனடையாது அப்படிங்கிற நிலையிலயா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அவருடைய வீடும் வந்து இந்த மாதிரி சூறையாடப்பட்டிருக்கிறது. அதாவது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அசிங்கமான ஒரு செயலாக தான் நான் இதை வந்து ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாக அதை நான் பார்க்கிறேன். எந்த இவங்களுடைய திராவிட மாடல்னு சொல்லிக்கிறாங்களே, திராவிட மாடல் எப்போ இந்த மாதிரி பி மாடல் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா பாருங்க, வேங்கை வயலும் இதே பேட்டர்ன் தான். ஸோ இவங்க பேட்டர்னே வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப அருவருக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. அதே நேரத்துல இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க வந்து பார்க்கணும். கருத்து சுதந்திரத்திற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம், கருத்து சுதந்திரத்துக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இப்படி ஒரு அசால்ட் நடந்திருக்கும் பொழுது அதை வந்து எதையுமே வந்து நீங்க விசாரிக்கவே இல்லை, அதை பத்தி எதுவுமே பேசாம எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இதை வந்து பெரிய அளவுல வந்து இன்னைக்கு கருத்து சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய போராளிகள் யாருமே இதற்காக பேச வரலையே. உங்களுக்கு சவுக்கு சங்கருடைய கருத்துக்கள் மேல உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதற்காக ஏவப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது சரியானதா அப்படிங்கறதா நம்மளுடைய கேள்வி. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய IPS அதிகாரிகள் எல்லாம் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்தியன் போலீஸ் சர்வீஸாக தானே, நீங்க சட்ட ரீதியாக நீங்க என்ன வேணா விசாரணை மேற்கொள்ளுங்கள், இல்ல அவர் சொன்னது தப்பு, இந்த மாதிரி தவறான ஒரு கருத்தை வந்து அவர் இப்படி பேசியதுக்காக அவர் மேல வழக்கு தொடருங்கள், அவரை வந்து கைது செய்யுங்கள், அது எது வேணா நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு சரியான வழிமுறை. ஆனா நீங்க அவர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேயே நீ அவர் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது எந்த விதத்துல ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்கு? இதுல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வீடியோ இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோல என்னன்னா, இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா வந்து இந்த வீட்டுக்குள்ளார வந்து மலத்தை எல்லாம் கொட்டி எல்லாம் பண்ணிச்ச உடனே இந்த துப்புரவு பணியாளர்களை ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். அது என்ன போராட்டம் அப்படின்னா, கைது செய் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். அதுல வந்து ஒரு அம்மா கைது செய்ன்னு சொல்லும் பொழுது ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, கேமரா ஆன் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆள் கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா கைது செய்ன்னு சொல்லிட்டு யாரை கைது செய் அப்படிங்கிற அந்த பேரை மறந்துடுச்சு, அது உளருது. உடனே ஸ்டாப் அப்படின்னா ரெக்கார்டிங் இன்னும் ஆன்ல தான் இருக்கா அப்படின்னு கேட்கப்படுகிறார். அதோடைய அந்த வீடியோ வந்து இன்னைக்கு இங்க வெளியாகி இருக்கிறது. அப்போ ஒரு செட் செய்யப்பட்டு ஒரு போராட்டம், இவங்களே அந்த இதுல வந்து இவங்க செஞ்ச மொத்த இதுமே ஃபிளாப் ஆகி இன்னைக்கு இதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசியல் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இவங்களுக்கு திமுகவுக்கு எதிராக யார் யார் போராட்டங்களை நடத்துகிறார்களோ அவர்கள் மேல் எல்லாமே இந்த போலீஸ் அராஜகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது காவல்துறையை வைத்துக்கொண்டு எப்படி இவங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்லை, கல் மீண்டும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக கல் நல்லசாமி அவர்கள் மனு கொடுக்க போயிருக்கார். அவர் எந்த போராட்டத்துக்காக போறல, ஒரு மனு தான் கொடுக்க போயிருக்கார். அந்த மனு கொடுக்க போனவரையும் இன்னைக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்கிற வீடியோவை நம்ம பார்த்தோம். பேட்டி கொடுக்கும் போது அவரை இழுத்து சென்றது, பேட்டி கொடுக்கும் பொழுது அவளை தர இழுத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப அவரு கருத்தையே சொல்லக்கூடாதா? அப்ப என்ன ஜனநாயகம் இங்க?
சரி, அதுக்கு அடுத்ததாக பாருங்க, இந்த முந்திரி தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நிலம் கையகப்படுத்தக்கூடாது, நாங்க மீண்டும் அதே இடத்துல வந்து முந்திரி செடிகளை எல்லாம் நடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த இடத்துல போயிட்டு அவங்கள போலீஸ் எப்படி மேன் ஹெல்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அங்க இருந்து அவங்கள வந்து தூக்கி தரத்தரன்னு தூக்கி வெளியில போடுறது, அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதற்கு அடுத்ததாக இப்ப நம்ம பாஜகவினர் கைதுகளை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். சம்பந்தமே இல்லாம ஏதாவது எப்படா கைது பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறது. அவங்கள உடனே கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட வேண்டியது. இப்ப இன்னைக்கு 2 பேரை வந்து பாஜகவில இருந்து கைது பண்ணிருக்காங்க. ஒண்ணு திண்டுக்கல் கனகராஜ் அவர்களை கைது பண்ணிருக்காங்க, முன்னாள் மாவட்ட தலைவர். இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரவண கார்த்தி அப்படிங்கிறவரையும் கைது செய்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்னடா அப்படின்னு பெரிய குற்றம் செய்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கனகராஜ் அவர்கள் 2 பேரும் தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு போன் உரையாடல், அதுவும் கூட ஒரு பல மாதங்களுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு அவங்களோட. அதுவும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்துல ஏதோ ஒரு வார்த்தையை அவர் விட்டிருக்காரு. அதற்காக வந்து இன்னைக்கு அதை வந்து எடுத்து வைத்து கொண்டு இன்னைக்கு அவரை போய் அவர் கைது பண்ணி, அதுவும் அவர் எங்க ரிமாண்ட், ராமநாதபுரத்தை கொண்டு போய் அவர் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அவசியம் இருக்கு? சரி, சரவண கார்த்திக் பண்ணது என்ன அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு போஸ்ட வந்து தவறான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு விட்டார், அதனால அவர் உடனடியாக நாங்கள் கைது செய்கிறோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஏற்கனவே பல செய்திகளை உண்மைக்கு புறம்பாக திரித்து வெளியிடுகிறதே சன் டிவி. அப்ப நீங்க சன் டிவி நேரம் சீல் வச்சிருக்கணுமே. நீங்களே வந்து சம்பந்தம் இல்லாம மும்மொழி கொள்கைக்குடைய என்ன இதுவோ அதற்கு மாறாக மும்மொழி கொள்கையை பத்தி தவறான பிரச்சாரம் உங்க கட்சியில எல்லாருமே தவறா செய்துட்டு இருக்கீங்களே, அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. அப்ப உங்க அனைவருமே நீங்க உங்க முதல்வர்ல இருந்து எல்லாருமே நீங்க ஜெயில தானே இருக்கணும், தவறான கருத்தை பரப்புவதற்காக. அப்படின்னா அந்த தவறான கருத்துக்களை மொத்தமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களே மக்கள்கிட்ட. ஏன் நீங்க நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு தவறான கருத்தை போய் மாணவர்கள் இடத்துல போய் எப்படி நீங்க கையெழுத்து வாங்கினீங்க? அப்ப அதுக்கெல்லாம் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கும், பிரபாகர் ராஜா கைது செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா? ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துல பள்ளி நேரத்துல நீங்க எப்படி போய் நீங்க வந்து அங்க போய் கையெழுத்து வாங்க முடியும்? சான்றுகள் உண்டு இருக்குல்ல. அப்ப நீங்க அன்னைக்கு இவங்களை எல்லாம் நீங்க கைது செய்திருக்கணும்ல நியாயமா? அப்ப இதையெல்லாம் விட்டு விட்டு வேண்டும் என்று இப்படி வந்து குறிவைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறது இவர்களுக்கு எதிராக பேசுபவர்களே. அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்துல ஜனநாயகம் என்பது செத்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை குழி தோண்டி புடைத்திருக்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு எதிரான விரோதமான அரசு ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் அது திமுக அரசு தான். தமிழகத்தில் வரலாறுகள் வந்து சில வரலாறு தவறாக புனையப்பட்டிருக்கும், இதுக்குண்டான சாட்சிகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சாட்சியங்கள் அது நீங்களால் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தால் நீலகிரி மாவட்டம் எருமாடு. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி எல்லாம் இந்த அதாவது துலுக்க படையெடுப்பு, முகமது படையெடுப்பு இந்த மாதிரி காலகட்டத்தில் கோயில்கள் எப்படி சிதைக்கப்பட்டதுக்கு உண்டான ஆதாரங்கள் உள்ளன. அப்படி ஒரு பல கோயில்கள் சிதைக்கப்பட்டன. உதாரணமாக வந்து அந்த நீலகிரி மாவட்டத்திலிருந்து மலபார் வரை அந்த பிராந்தியங்கள் ஃபுல்லாக பல கோயில், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயிலெல்லாம் சிதைக்கப்பட்டது எல்லாமே வந்து இங்கே எல்லாருமே இது ஹீரோவா சொல்லக்கூடிய மைசூர் புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோவா சொல்றாங்களே, அந்த ஆள் தான் பண்ணார் திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தான் பண்ண சாட்சியங்களுக்கு உண்டான இடங்களா இருக்கக்கூடிய இடம் வந்து எருமாட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயில். அங்கே இருந்து அங்கே போனாலே பல பேருக்கு தெரியும் அந்த அந்த வாழால் எத்தனை சிவாலயங்களை அவர் அளித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சிவாலயங்கள் தான் அங்கே இருக்கு. அந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 ஆண்டுகள் பழமையான சிவாலயம். அதாவது திப்பு சுல்தான் காலத்தில் இடிக்கப்பட்டு மீண்டும் அது புனரப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க பொழுது கிட்டத்தட்ட ஒரு இந்த சிவன் கோயிலை சுற்றி 18 உப கோயில்கள் இருக்கின்றன, இதன் துணை கோயில்கள் இருக்கின்றன. மகா சிவராத்திரி ஆண்டு இந்த கோயில் இன்னும் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும். சுற்று வட்டாரங்கள் கேரளா, தமிழ்நாடு எல்லாரும் சென்று ஒருங்கிணைந்து கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய விழாவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 1962ஆம் ஆண்டு அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய சவத்தை ஒட்டிக்கூடிய இருக்கக்கூடிய காலி இடத்துல வந்து துலுக்கர்கள் ஒரு சடலத்தை புதைத்து வைக்கிறார்கள். இந்த புதைத்தன் காரணமாக வந்து அவருடைய பூஜைகள் தடைப்பட்ட காரணத்தால் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தை நாட வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட போராட்டம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 1984ஆம் ஆண்டு அந்த
அந்த கோவிலுக்கு தான் அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருகிறது. அதன் பிறகு அப்பொழுது ஆட்சியாளர் இருந்த ஆட்சியாரை வந்து அதற்குடைய காலி இடத்தை வந்து சிவன் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு துலுக்கர்களுக்கு வேற ஒரு இடத்தை வந்து மாற்றி தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறார். அதன் பின்பு வந்து 2005ஆம் ஆண்டு இதே இடத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலி இடத்த வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய அச்சுதன் வந்து அந்த இடத்துல மீட்டிங் போடுறதுக்காக கேட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து கலெக்டரோட உத்தரவு ஆணையர் எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இடம் சிவராத்திரிக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இடமாக தான் இருக்கணும், அந்த மைதானத்தை வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இதன் காரணமா என்ன பண்ணுறாங்க, வருவாய்த்துறை அந்த இடத்த வந்து ஃபென்சிங் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த எப்படி எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு காரணத்துக்காக பின்னர் அவங்க மீண்டும் நீதிமன்றத்தை நாடி நீண்ட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த ஃபென்சிங்கை உடச்சி திருப்பி மீண்டும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்படி நீண்ட ஒரு போராட்டத்திற்கு உட்பட்டே அந்த சிவன் கோயிலில் வந்து இது பண்ணிருக்காங்க. அப்படி பாதுகாக்கப்படும் போது இப்போது இருக்கக்கூடிய இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமத்துவ பொங்கல் வைக்கணும். சமத்துவ பொங்கல்ன்றது எப்படின்றது தெரியல. பட் சமத்துவ பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த இடத்தை கேட்டார்கள், அவர்கள் வந்து கொடுக்கப்படல. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து எப்படியா அந்த இடத்த கைப்பற்றணும்னு சொல்லி இந்திர நலத்துறை கட்டுப்பாட்டு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்திர நலத்துறை அந்த கோயில் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கடந்த 27ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக வந்து அங்க இருக்க மக்கள் வந்து மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த எருமாடு கோவில் போராட்டம் என்பது இந்து முன்னணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த காலத்துல இதற்காக வந்து பல நாட்கள் போராட்டு பல பேர் இதற்காக போராடி இருக்கிறார்கள். போராடி இந்த கோவிலை வந்து மீட்டிருக்கிறார்கள். இந்த கோவிலை இப்ப மீட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த கோவிலை வந்து மீண்டும் வந்து HRNC கையில இதை நாங்க எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி வந்து ஈஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. 27ஆம் தேதி இதனுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகத்திடம், அதாவது இப்ப கோவில் ஒரு கமிட்டி அமைத்து இந்த கோவிலை வந்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ சாதாரணமாக ஒரு போராட்டம் அப்படிங்கிற அளவில் நீங்க அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க ஏற்கனவே சரியாக குறிப்பிட்டீங்க, திப்பு சுல்தானால் அழிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோவில்கள்ல, சிதைக்கப்பட்ட கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு நான் நேரில் சென்று இந்த கோவிலை நான் வந்து பார்த்திருந்தேன். அப்ப அதனுடைய அவன் திப்பு சுல்தானால் அழிக்கப்பட்டது எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிஞ்சது. அதை ஒட்டி நீங்க ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 18 கோவில்களும் அங்க வந்து அங்கொன்னு இங்கொன்னுமாக பல இடங்கள்ல புதர்கள்ல வந்து அந்த கோவில்கள் இன்னைக்கும் மறைஞ்சு கோவில்கள் எல்லாம் இல்லாம வெறும் அந்த பானம் சிவலிங்கம் மட்டும் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட நாங்க போய் பார்த்திருந்தோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கோவிலை வந்து அப்படி இவ்வளோ 1600 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலை வந்து விட்டு கொடுக்க கூடாது. பூஜைகள் நன்றாக நடந்து கொண்டு புனரமைத்து அந்த கோவிலை வழிபட்டு கொண்டிருந்த பொழுது வேண்டும் என்றே அந்த இப்பயும் போய் பார்க்கலாம் நீங்க, அந்த கோவிலை ஒட்டியே வந்து அந்த மசூதி, அந்த மயானம் அப்படிங்கிறது துலுக்கர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். 1982 வேண்டுமென்றே அந்த கோவில் வளாகத்தை கோவிலை ஒட்டியே வந்து அந்த இதை வந்து புதைக்கிறாங்க, சடலத்தை வந்து புதைக்கிறாங்க. அப்ப அந்த பக்கத்துல இந்துக்கள் வந்து தன்னெழுச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நினைக்கிறாங்க. ராமகோபாலன்ஜி அவர்கள் எல்லாரும் சென்று அந்த போராட்டத்திற்கு கூட நின்று அந்த மக்களுக்கு உதவி புரிந்திருக்கிறாங்க. அந்த போராட்ட வரலாறை வந்து நம்ம போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நமக்கு வந்து மெய்சில் இருக்கக்கூடிய கோவிலுக்காக அதை மீட்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு போராடிருக்காங்க. சில பேரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து அப்பொழுதுதான் திருமணம் முடிந்திருக்கிறது. திருமணம் முடிஞ்சு, அதாவது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நினைச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து அந்த அவங்களுடைய திருமணம் முடிஞ்சிருக்கு. திருமணம் முடிஞ்சு அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனேயே நேரடியாக அந்த போராட்டத்திற்கு சென்று கைதெல்லாம் ஆயிருக்காங்க. கைதாகி பல நாட்களுக்கு பிறகுதான் அவர் வந்து வீடு திரும்பி இருக்கிறார். இந்த மாதிரியாக கூட அந்த போராட்டத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா பல பேர் அங்க இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். அப்படி மீட்கப்பட்ட கோவில் அது. அப்ப அந்த அந்த மாதிரியாக அவ்வளோ இப்ப துலுக்க வந்து இந்த ஒரு பணத்தை அந்த இடத்துல புதைச்சி அந்த கோவிலை நீ ஆக்கிரமிச்ச பொழுது HRNC ஏன் வந்து கேட்கல? அப்ப HRNC வந்து போராடி இருக்கலாமே, கோவிலை எப்படி யாரோ ஒரு ஆள் வந்து ஆக்கிரமிக்க முடியும்னு கேட்டிருக்கலாமே. அப்ப எங்க போச்சு இந்த HRNC? அப்ப இந்த HRNC வரல. அப்ப இந்துக்கள் தான் போராடி வெற்றி பெற்றார்கள் அந்த கோவில்ல. அப்ப இப்ப மட்டும் எதுக்கு HRNC வந்து இங்க உரிமை கோருகிறது? அப்ப இன்னொரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல நல்லா நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்ததாக கம்யூனிஸ்ட்.
என்ன ஒரு விஷயம்னா, கோவில் இருக்கு, கோவிலை ஒட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்துல சிவராத்திரி விழா நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மைதானத்தை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவங்க இந்த மைதானத்தை ஆக்கிரமிச்சு நம்ம கோவில், இப்படி கோவில் இருக்கு, இப்படி கோவில் இருக்குன்னா அந்த கோவிலை ஒட்டியே வந்து அந்த மைதானம் இருக்கு. அப்ப அந்த மைதானத்தை ஆக்கிரமிச்சிட்டோம்னா இந்த கோவிலை வந்து ஆக்கிரமித்துடணும். அப்ப இந்த கோவிலை வைத்துத்தான் அங்க அத்தனை இந்துக்கள் வந்து அங்க குழுமுகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி சிவராத்திரிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விழாவாக அந்த சிவராத்திரி அங்க கொண்டாடப்படுகிறது. தமிழகத்துல இருந்தும் கேரளாவில இருந்தும் பல பேரை வந்து அங்க கூடுவார்கள். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அங்க வருவாங்க. மிகப்பெரிய அந்த மைதானம் இருக்கு. அதை தடுக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரே நோக்கில தான் இன்னைக்கு எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த சதி செயலை கம்யூனிஸ்ட் செய்து வந்துட்டு இருந்தது. இப்ப அந்த கம்யூனிஸ்ட் செய்து வந்தது அன்னைக்கு இருந்த அந்த கலெக்டர் சுப்ரியா சாஹூ அவர்களுடைய உத்தரவின் பேரில் அது வந்து அன்னைக்கு அவங்களுடைய உத்தரவை வைத்துக்கொண்டு அதை வந்து அவர்கள் அன்னைக்கு காப்பாற்றி விட்டார்கள். 2020 மீண்டும் இதே கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்க, HRNC எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு சதியை செய்கிறார்கள். அதிலிருந்தும் இதே போல ஒரு போராட்டத்தின் மூலமாக அவர்கள் வந்து அதை தடுத்து காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி நீண்ட நெடிய போராட்டத்தை வந்து தொடர்ந்து இந்த மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சமத்துவ பொங்கல் என்கிற பேர்ல, ஏன்னா இது எப்படியாவது இந்த இடத்த வந்து அடையணுங்கிறது துலுக்கம் தயாராக, அதாவது தெளிவாக இருக்கான். அப்ப சமத்துவ பொங்கல் செய்வதற்கு ஏற்கனவே வேற இடம் இருக்கு. வேற இடத்துல தான் இவ்வளவு நாள் இவங்க சமத்துவ பொங்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்த கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்த சமத்துவ பொங்கல் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே வந்து வட்டாட்சியரும் சரி, வருவாய்த்துறையிலும் சரி இதற்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் வருவாய்த்துறையிலையும் அனுமதி மறுக்கிறாங்க. கோவில் கமிட்டி அனுமதி மறுக்குது. அப்ப இந்த அனுமதியை மறுக்கும் பொழுது நீங்க இதுக்காக வந்து வேண்டுமென்ற HRNCக்கு எழுதி போட்டு ஒரு பொது கோவில் என்பது பொது இடம் தானே, அப்ப இந்த பொது இடத்து இந்த விழாக்களுக்கு இவங்க அனுமதி மறுக்கிறாங்க, அதனால இந்த HRNC டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்ல HRNC உடனே நோட்டீஸ் அனுப்பிடுச்சான். இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப எதற்காக இந்த சதி செயல் இங்க நடக்குது? இது ஏதோ வந்து நீங்க மேலோட்டமா சமத்துவ பொங்கலுக்கு அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இன்னொரு விஷயம் நல்லா நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நீலகிரி பகுதி அப்படிங்கிறது குறிப்பாக இந்த கூடலூர், இந்த பகுதியில தான், இந்த கூடலூர் பகுதியில தான் இதெல்லாம் வருது. அப்ப இந்த கூடலூர் பகுதியெல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதனுடைய குடியேற்றம் என்பது அதிகரித்து வருகிறது. நம்ம நல்லா குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய ஜனத்தொகை என்பது அதிகரித்து கொண்டே வருகிறத பார்க்கலாம். ஏற்கனவே 2011 எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நீங்க பார்த்தாலும் கூட நீலகிரி மாவட்டத்தினுடைய தசாப்த வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது வந்து -3%. ஆனா இந்துக்களுடைய ஜனத்தொகை வளர்ச்சி -5%. மொத்த தேசிய சராசரி வளர்ச்சியே 3ன்னா அதுக்கும் கீழே போயிடுச்சு இந்துக்களோடது. ஆனா துலுக்கனோடது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா +10. அப்ப எந்த மாதிரியான வளர்ச்சின்னு நீங்க பாருங்க. அப்ப ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாக இதை பார்க்க வேண்டுமா வேண்டாமா? இத்தனை வருடங்கள் போராடி அந்த கோவிலை தக்க வைத்துக் கொண்டு, கோவிலை அவ்வளவு கிளீனா பராமரித்துக் கொண்டு ஒரு விஷயங்களையும் தெளிவாக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டிருக்கிற கோவிலை நீங்க எதுக்காக நீங்க இன்னைக்கு போய் எடுக்கணும்? அன்னைக்கு போராட்டம் பிரச்சனைகள் வரும்பொழுது எங்க போயிருந்தாங்க இந்த HRNC? அப்ப இன்னைக்கு வேண்டும் என்று இதை செய்கிறார்கள் அப்படின்னா இந்த துலுக்கர்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு அறநிலைத்துறை செல்கிறதா? இதுதான் கேள்வி. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே வடபழனியில வந்து இதே போல ஒரு பாதை சம்பந்தமாக வந்தபோது இந்த அறநிலைத்துறை யாருக்கு ஆதரவாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப திட்டமிட்டு இதை வந்து இந்த கோவிலை ஆக்கிரமித்து இந்த கோவிலை இந்துக்களிடமிருந்து பிடுங்கி ஒரு மதமாற்ற ஏஜென்ட்டுகளுக்கு இவர்கள் துணையாக இன்னைக்கு HRNC செய்து போய் கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த கோவில் நிர்வாக கமிட்டி அவர்கள் வந்து மிகவும் தெளிவாக இருக்காங்க. அவங்க கிட்டேயும் இதை பத்தி பேசும் பொழுது திரு சுந்தரம் அவர்கள் சொன்னது என்னன்னா, எப்படியாவது வந்து இதற்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி கோவிலை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதற்கு இந்த செய்தி வந்த உடனேயே அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி இதற்கு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த கோவிலை காப்பது இந்துக்களாகிய நம்மளுடைய கடமை. அதனால எங்கேயோ இருக்கக்கூடிய கோவில், இந்த கோவிலை பத்தியே நம்ம கேள்விப்பட்டது இல்லையே, அதனால இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காம இதே விஷயம் நாளைக்கு நம்ம பகுதியில வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்பதை உணர்ந்து இந்துக்கள் அனைவரும்
இந்த கோவிலை வந்து அறநிலைத்துறை எடுக்காமல் தடுப்பதற்கு அங்கு போராடி கொண்டிருக்கிற இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும். அதே போல அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த இந்து அமைப்புகளுடைய போராட்டத்திற்கு தங்களுடைய பெரு ஆதரவு, ஏற்கனவே எப்படி இந்த கோவிலை நீங்கள் காப்பாற்றி கொண்டிருந்தீர்களோ அதே போல இந்த போராட்டத்திற்கும் ஆதரவு தந்து ஹெச்ஆர்என்சியினுடைய இந்த ஹெச்ஆர்என்சியை வைத்து மற்றவர்கள் செய்யக்கூடிய சதி செயலை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் வந்து இந்த புர்கா பிரச்சனைன்றது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாயம் வந்து தொடர்ந்து அதுக்கு முன்னாடி தீ ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சமீபத்தில் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் வந்து ஒருத்தர் வந்து பதிவிட்டு இருக்கார். அது கர்நாடகா சாம்ராஜ் நகர் கூட HUTA சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும் போது அவங்க மத ரீதியான எக்ஸிபிஷன் சேர்த்து நடத்திருக்காங்க. அதில் வந்து இந்த பர்தா போடுறதை பற்றி அவங்க ஒரு விளக்கம் சொல்லி ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி வந்து அது ஒரு எக்ஸிபிஷன் டிஸ்பிளேவே வச்சிருக்காங்க. அந்த டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புர்கா அணிஞ்ச ஒரு பொப்பை இருக்கும், அதுக்கு நேரம் வந்து ஒரு கல்லறை மாதிரி இருக்கு, ரெண்டு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில் பார்த்தீங்கன்னா வந்து புர்கா அணிந்த பெண்ணுக்கு கல்லறை கீழே வந்து பூக்களாக இருக்கும். இதே வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் அதாவது இன்னைக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடைகள் அணிந்திருக்க பெண் கீழே வந்து கல்லறையில பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு தேல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அந்த என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்கன்னா, பர்தா அணிந்திருந்தால் உங்கள் கல்லறையில் பூக்கள் பூத்து இருக்கும். இதுவே நீங்க வந்து அரைகுறை ஆடைகள் அணிந்திருந்தால் உங்கள் கல்லறையை சுற்றி பாம்பும் தேள்களும் சுற்றி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு நரகத்தின் அருகில் நெருப்பில் இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்ற மாதிரி இந்த விஷயம் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாருங்க? இதுக்கும் அறிவியலுக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? ஒரு அறிவியல் கண்காட்சியில இதை வைக்க வேண்டிய நோக்கம் என்ன? இது நம்முடைய முதல் கேள்வி. இப்ப தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இதை கொண்டு போனார்கள். ஏதோ ஒரு பெரிய அறிவியலி இப்படி சொல்லிட்டாரு, ஒரு பெரிய IIT-னுடைய இதுவா இருக்கிறவர், அவர் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம், அவன் முட்டாள், அப்படி இப்படின்னு எல்லாம் இவங்க திட்டினாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமூத்திரம் இதுக்கு மெடிசனல் வேல்யூ இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னு அவர் சொன்னதுக்கு இவங்க வந்து எல்லாரும் பாஞ்சு வந்து பேசினாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கோமூத்திரத்துக்கு இருக்கக்கூடிய மெடிசனல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல ரிசர்ச் பேப்பர்ஸ் இன்னைக்கு இருக்கு. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து இருக்கக்கூடிய பல பேப்பர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது கேன்சர் கியூர் ஆகுது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது பெரிய ரிசர்ச்சும் இன்னைக்கு அது பிரகாரம் நடந்து கொண்டிருக்கு. அதை தான் அவர் அன்னைக்கு வெளிப்படுத்தினார். அப்படி அதை வெளிப்படுத்தின உடனே இவங்க எல்லாரும் வந்து அதுக்கு என்ன அறிவியல் இது இருக்கு அப்படி இப்படின்னாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல நீங்க இதை வச்சிருக்காங்கல்ல, இதுல என்னடா அறிவியல் இருக்குன்னு, அதுவும் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல இது ஏன் வச்சிருக்காங்க? இதுக்கு அறிவியலுக்கு என்ன சம்பந்தம்? இது அல்லது பகுத்தறிவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தான் பகுத்தறிவாதிகள், பகுத்து ஆய்ந்து அறியக்கூடியவர்கள் தானே இங்க இருக்கீங்க. அப்ப இங்க என்னடா இதுல என்ன பகுத்தறிவுல என்ன இருக்கு கேட்டிருக்கலாமே. ஏன் யாருமே இதை பத்தி எதுவுமே கேட்கல? அதுக்கு என்ன அப்ப டேக் எல்லாம் போட்டாங்க அந்த கோமூத்திரத்துக்காக. அப்ப அந்த டேக் எல்லாம் எதுக்கு போடலாமே? எதுக்கு இது சம்பந்தம் இல்லாம இது நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு கர்நாடக அரசு அப்படிங்கக்கூடியது எப்படி இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்களுக்காக அப்பீஸ் பண்ணணும் அப்படிங்கறதனுடைய டு த கோர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு எதுனாலும் அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து இன்னைக்கு போயிட்டாங்க. கர்நாடக காங்கிரஸ் அரசு மத அரசியலினுடைய உச்சத்துல போய் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஏற்கனவே திப்பு சுல்தானுடைய பாதிப்பு கர்நாடகத்துல எவ்வளவு மோசமாக இருந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த திப்பு சுல்தானை ஏதோ ஒரு சுதந்திர போராட்ட வீரன், ஒரு பெரிய ஹீரோவாக மாற்றி அவனுக்கு அந்த திப்பு சுல்தான் ஜெயந்தி அப்படின்பதை இவர்கள் கொண்டாடுவதை கொண்டுகிறார்கள். இதற்கு மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதை பத்தி கண்டிக்காமல் ஒரு வரலாற்று மோசடிக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு என்னடானா இதை ஊக்குவிச்சு இன்னைக்கு வந்து அறிவியல் மோசடியும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தொடர்ந்து நம்ம நாட்டுல பாருங்க, இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். தொடர்ந்து நம்ம இப்ப தமிழகத்துல கூட ஒரு வீடியோ வெளியே வந்தது. அப்புறம் அந்த வீடியோ வெளிவந்து அது தடை செய்யப்பட்டது, அது கைது செய்யப்பட்டார்கள். நீங்க ஒரு டிவி ஷோல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. புர்கா சும்மா நீங்க அணிந்து பாருங்களேன், எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்ததை நம்ம பார்க்குறோம். அது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த புர்காவை மையமாக வைத்து இன்னைக்கு புர்கா வந்து அணிய வேண்டும், இந்த புர்கா அணியறதுல வந்து இப்படி இருக்கு அது மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த சில படங்கள்ல
இல்லை படிக்கக்கூடிய பசங்க மூலமாக துலுக்க பெண்கள் மூலமாக மற்ற மத பெண்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த புர்காவை வைத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீ புர்கா அணைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா நீ வந்து சேஃப்டியா இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்களால உனக்கு எந்த பாலியல் தொந்தரவும் வராது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்துவது. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இதனுடைய பின்னணியில என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை வைத்துக்கொண்டு மதம் மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்காக இந்த மாதிரியான இது ஒரு புரோபகண்டா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதே கர்நாடகா மாநிலத்துலதான் இந்த வர்தா யூனிஃபார்ம் வந்து அணிய மாட்டோம், நாங்கள் புர்காவை தான் அணிந்து வருவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது. அது வழக்குகள்லாம் போனது, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதுக்காக நீதிபதிகள்லாம் மிரட்டப்பட்டார்கள். எல்லா சம்பவத்தையும் நம்ம பார்க்குறோம். இதே கர்நாடகாவில் தான் இது எல்லாத்துமே நடந்தது. அப்ப இந்த மாதிரியாக ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து புரோபகேண்டா பண்ணி இதை பெருமைப்படுத்தி இதன் மூலமாக ஒரு மதம் மாற்ற வேண்டும், மாணவர்கள் மத்தியில இது மேல ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இது செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு அறிவியல் மோசடியா இல்லையா, இல்லை ஒரு கருத்து திணிப்பா இல்லையா? இதே விஷயத்த நீங்க வந்து இன்னைக்கு வந்து இங்க நம்ம வந்து வேற அறிவியல் விஷயமா அறிவியல் பூர்வமா பேசினா கூட அதுல பகுத்தறிவு இருக்கா, அதுல வந்து அது எப்படி இப்படி நடந்திருக்க முடியும் அப்படின்னு 1000 கேள்விகளை இங்க கேட்கிறாங்கல்ல. அப்ப இதுக்கு ஏன் யாரும் எந்த கேள்வியும் இப்ப கேட்கல? கேட்டிருக்கணும்ல நியாயமா. இங்க தீக்காக்காரர்கள்லாம் பொங்கி வருவானே, இவன் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இப்ப இங்க கூட என்ன சொல்றாங்க, தீபாவளி அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்கல்ல. தீபாவளியில என்ன பகுத்தறிவு இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்ப இதுல என்ன பகுத்தறிவு இருக்குன்னு போய் கேட்டிருக்கணுமா வேண்டாமா நீங்க? அப்ப இந்துக்கள் வந்து இப்ப கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் இதுல பகுத்தறிவு கிடையாது. ஏன் பூசணிக்காய் எடுத்து உடைச்சின்னா அதுல சுற்றுப்புற சூழ்நிலை வந்து கெடுது, அதனால வந்து பூசணிக்காய் உடைக்கூடாது, பட்டாசு வெடிச்சா இது வருது அப்படின்னு எல்லாம் நீங்க பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொள்றீங்களே சம்பந்தமே இல்லாம. அப்ப அதுல எல்லாம் பகுத்தறிவு என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இதுல என்ன பகுத்தறிவுன்னு ஏன் போய் யாரும் கேட்கல? இப்ப DK சிவகுமார் வேற இங்க வந்தாரு, இங்க தமிழகத்துக்கு வந்தாரு. அப்ப இவர் சொல்லியிருக்கலாம், இங்க இவர்தான் பகுத்தறிவு பொங்கி பொங்கி வருமே, திருமண மந்திரங்கள்லாம் வந்து மோசமானது, அதெல்லாம் அப்படி இல்லை. அப்புறம் இப்போ இவர் கூட ஒரு அன்சைன்டிஃபிக், அதை எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு அது ஒரு டவுட்டாக தான் இருக்கு. ஆனா தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பெற்றுக்கொள்ள முடியும், அவங்க தான் நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உள்ளவர்கள்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சொன்னார் நமக்கு தெரியாது, ஆனா அவர் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு ஆளுமே இதெல்லாம் எந்த சயின்ஸ்ல இருந்து ஒரு சொன்னார் நம்ம கேட்க முடியாது. சரி பரவாயில்ல போட்டோம், இப்ப ஏதோ பகுத்தறிவோட நாங்க தான் இருக்கோம்னு சொல்லிக்கூடிய இவர்கள் இப்ப DK சிவகுமார்கிட்ட இப்ப அவங்க ஊர்ல ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி வச்சிருக்காங்களாமே, இது பகுத்தறிவு இல்லாம இருக்கே, நம்ம கூட்டணிக்கே நமக்கு இது ஒத்து வராததா இருக்கு, நீங்க எப்படி இதை எதிர்க்காம இருக்கீங்கன்னு போய் கேட்டுக்கலாமே, இதுல என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஈவேராவே வந்து திட்டிருக்காரு இந்த இது வர்தா போடுறத, கோஷா முறைக்கு அவரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, அதை அவர் திட்டிருக்காரு. அவன் மட்டும் இந்த பொம்பளை இவங்களுக்கு வந்து இதை போட்டு அணிவிச்சிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அது வந்து பெண் அடிமைத்தனம்னு அவரே திட்டிருக்காரு. அப்ப அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கலாமே, இவங்க எடுத்து சொல்லி ஏன் இதை வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்கலாமே. அதனால வந்து இந்த மாதிரியாக வேண்டும் என்று இதற்கு மேல வந்து இந்த புர்காவை அணிய வேண்டும் மற்றவர்கள், அதன் மூலமாக ஒரு மதம் மாற்ற செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய மோசடியான வேலைகள் இவைகள்லாம். அப்படித்தான் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்நாடக அரசு இதற்கு துணை போகி கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. கடைசியாக நம்ம இதுல ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. புர்காவை பத்தி இவ்வளவு தூரம் அவர்கள் சொல்பவர்கள் என்ன ஒரு அச்சம் ஏற்படுகிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொன்னா, இதே போல சுன்னத் செய்ய போகிறோம் என்று கிளம்பிடுவார்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது. இடஒதுக்கீடு என்பது வந்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, இல்லாதவர் வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுதுன்ற ஒரு விஷயம். அது ரெண்டாவது வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, இடஒதுக்கீடு வந்து இந்துக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ரிசர்வேஷன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்துக்களுடைய ஒரு ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணுவதற்காக கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் செயல்படுது. பிற்காலகட்டத்தில் அது அரசியல் ரீதியாக பல்வேறு ரீதியாக மதத்தின் அளவிற்கு போயிட்டு இருந்தது. இது ஒரு விஷயம் போய் இந்த மதத்தின் ரீதியாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஓட்டுக்காக என்ன பண்ணாங்க அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மதத்திற்கும் எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படின்ற கான்செப்டே தாண்டி போய் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது அப்படி இருக்கும் போகும்போது வந்தோம்னா, கர்நாடக அரசு வந்து ஒரு படி மேலே போய் வந்து இந்தா
ஒப்பந்தம் எடுக்கிற எல்லா ஒப்பந்தத்திலையும் உனக்கு வந்து 4% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்கள். இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது பாராளுமன்றத்தில் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அமளியை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைய பாராளுமன்றம் கூடிய போது வந்து இந்த வார்த்தையை தான் கூறியிருக்கார்கள். என்ன காரணம் அப்படி கூட்டியிருக்காங்கன்னா, டி.கே. சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த 4% இடஒதுக்கீடு நீதிமன்றம் சென்றாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வளைத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தப்படும் அப்படின்ற கருத்தோட்டத்தில் அவர் சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அமளி ஏற்படுத்தப்படும் போது இதற்கு வந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எந்த காலத்திலும் யாராலும் மாற்றவும் முடியாது, அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஜோடோ யாத்திரையை நடத்தும் பொழுது அந்த மக்கள் உடனே என்டிஏ எம்பிகள் எல்லாமே என்ன சொல்லிட்டு நீங்க பிரேக்கிங் இந்தியா தான் நடத்துறீங்க, ஜோடோ யாத்திரை கிடையாது அப்படின்னு சொல்ற வார்த்தை சொன்னாங்க. இதன் பின்னர் வந்து பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா வந்து அம்பேத்கரை வந்து நீங்க வந்து ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயம், அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் என்னன்றது நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், நீங்க அந்த கான்ஸ்டியூஷன் மீறி நீங்களே மாற்றம் பண்ணலாம் அப்படின்ற இருக்கும்போது ஒரு அம்பேத்கருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவமானன்ற இதில் அவர் சொல்லியிருக்காரு. சொல்லப்படும் போது என்ன பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய அமளி ஏற்படுத்தவங்களை வந்து பாராளுமன்றம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது, 2 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல, அதாவது ஆர்டிகிள் 27 அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தருடைய டாக்ஸ் மணி, வரிப்பணம் வந்து ஏதாவது ஒரு மதத்திற்காக செலவிட முடியாது. ஒரு மதத்தினுடைய வளர்க்கிற முறையில் வளர்ப்பதற்காகவோ இல்லை ஒரு தனிப்பட்ட மதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட செலவுகளுக்கு இதுக்காகவோ அந்த மாதிரி எல்லாம் அதை பயன்படுத்த முடியாது. அதற்காக ஒருத்தங்கிட்ட டாக்ஸை நீங்க வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தான் இருக்கிறது. அதனாலதான் இந்த ஹஜ் மானியம் என்பதை நம்ம சட்டவிரோதம் என்கிறோம். ஆனா இதற்கும் கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் காலத்துல இதை பத்தி ஒரு வழக்கு வரும் பொழுது அப்போ வந்து ஒரு நீதிபதி சொல்றார், அதாவது ஹஜ்ஜுக்கு கொடுக்கக்கூடிய மானியம்ங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறோம், அதனால கொடுத்துட்டு போலாம் அப்படின்னாரு. குறைவா கொடுக்கறதா என்ன, நிறைய கொடுக்கறதா என்ன? 5 ரூபா கொடுத்தாலும் டாக்ஸ் மணில தானே நீங்க எடுக்கிறீங்க, 10 ரூபா கொடுத்தாலும் அதுல தானே எடுக்க போறீங்க, அதனால குறைவா கொடுக்கறது 5 குறைவா, அது நமக்கு புரியாத ஒரு புதிர். இப்படி எல்லாம் வந்து அப்பீஸ்மெண்ட்டுக்கான வழிகளை அவங்களவே வகுத்து கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த நான் இங்க சொல்றேன். அப்ப இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகள், அதாவது ரிலீஜியஸ் இந்த மாதிரியான சலுகைகள் இப்படியெல்லாம் தரப்பட்ட பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள், கோரிக்கைகள் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் தேசம் ஏற்கனவே பிரிவினையை சந்தித்தது. நம்ம தேசம் பிரிவினைக்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுதான். இப்ப மீண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் இங்க நடக்கும் பொழுது நாடு மீண்டும் ஒரு பிரிவினைக்கு போய்விடுமோ அப்படிங்கக்கூடிய அச்சம் இன்னைக்கு வந்து தேசியவாதிகள் மத்தியில் பரவலாக இருக்கு. அதனாலதான் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி மைனாரிட்டி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இருக்கக்கூடாது என்று பார்க்கப்பட்டது. இன்னைக்கு RSS வந்து அவங்களுடைய கூட்டத்துல வந்து இன்னைக்கு ஒரு தீர்மானத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, மத ரீதியாக நீங்க வந்து இந்த மாதிரியான சலுகைகள் மத ரீதியாக கொடுக்கப்பட்டால் அது வந்து மிகப்பெரிய ஆபத்து, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது, அது சட்ட விரோதம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்து நமக்கு மிகவும் நம்ம வரவேற்கத்தக்க கூடியது. ஆனாலும் கூட அங்க கூட நமக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங் அப்படின்னு சொல்லி ராஷ்டிரத்தின் பேரில வைக்கப்பட்டது அந்த பேரு. ஆனா இப்ப அங்கேயும் கூட ஒரு சின்ன நெருடல் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஷ்டிரிய முஸ்லிம் மஞ்ச் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அமைப்பு முஸ்லிம்களுக்காக தனியான ஒரு பிரிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நெருடலாக இருக்கிறது. இருக்கட்டும், இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 4% முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு கோட்டா, அதாவது இந்த ஒப்பந்தங்கள்ல தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு ஒப்பந்தங்கள்ல, அதாவது பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பில்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வரும்பொழுது இதை எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இந்த மாதிரியான சலுகைகள் வந்து ஒரு மதத்தின் பெயரால் தரக்கூடாதுன்னு இருக்கே, நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கப்படும் பொழுது அவர் சொல்லக்கூடிய பதில், அந்த பதில் தான் இன்னைக்கு சிக்கலாகி இருக்கிறது. அந்த பதில் அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு வந்து கோர்ட் எப்படி மக்கள் வந்து இதுக்காக கோர்ட்டுக்கு போவாங்க,
கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு வரும், அது ஒரு அந்த குட் டேக்காக வெயிட் பண்ணலாம், லெட் அஸ் வெயிட் ஃபார் குட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் தேர் த கான்ஸ்டியூஷன் வில் பி சேஞ்சிங். அதுக்கு அடுத்ததாக தேர் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் விச் ஆல்டர்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ. இது அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். இன்னைக்கு அந்த வார்த்தைகளை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு வந்து பிஜேபி கேள்வி கேட்டிருக்கு, கான்ஸ்டியூஷனே நீங்க மாத்த போறீங்களா? அப்ப அம்பேத்கர், நீங்க முஸ்லிம்களுக்காக உங்களுடைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக நீங்க வந்து இன்னைக்கு அம்பேத்கரையே நீங்க அவமதித்து விட்டீர்கள், அவருடைய சட்டத்தையே நாங்க மாத்த போறோம், நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை இன்னைக்கு எதிர்கட்சிகள், அதாவது பிஜேபி இன்னைக்கு எழுப்பியிருக்கிறது. நியாயமான கேள்வி தானே. ஆனா ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும், டி.கே. சிவகுமார் வந்து ரொம்ப, அவர் ரிப்ளை பண்ணும்போது சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப சீனியர் மேன், நட்டாவிடலாம் கூட நான் சீனியர் மேன் பொலிட்டிக்கல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டு தான். ஆனா அதே விஷயத்துல அதனாலதான் அவர் ஒரு விஷயத்த கரெக்டா யோசிச்சு சொல்லியிருக்காரு, there are judgments which alter the constitution also, lot of changes are there. இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படின்னா நீங்க பாருங்க, ஏற்கனவே ஷாபானு வழக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு? ஷாபானு வழக்குல நீதிமன்றம் சொன்னது அவங்களுக்கு ஜீவனாம்சம் தரப்பட வேண்டும் என்றது ஷாபானு வழக்குல நீதிபதி கொடுத்த தீர்ப்பு. ஆனா அன்னைக்கு இதே துலுக்கு அப்பீஸ்மெண்ட்டுக்காக ராஜீவ்காந்தி என்ன பண்ணாரு? அத வந்து மாத்தினார். அந்த வழக்கை, அந்த சட்டத்தை மீறின ஒரு இதை வந்து அவர் அன்னைக்கு செஞ்சார். அதனால டி.கே. சிவகுமாருக்கு அந்த சீனியர் லீடர் இல்லையா, அதனால காங்கிரஸ் அப்படி செய்யுங்கிறதுல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கோ என்னமோ தெரியல. ஆனா கர்நாடகால சித்தராமையா காங்கிரஸ் அரசு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து துலுக்கா அப்பீஸ்மென்ட்னுடைய லெவல் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, நான் அதை லைனா வரிசையா நான் படிக்கிறேன். வக்ஃப் மெயின்டெனன்ஸ்க்காக அவன் மாநில பட்ஜெட்ல போடப்பட்டிருக்கிறது 150 கோடி. 1000 கோடி வந்து மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த கமிஷனுக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுக்கடுத்தது 100 கோடி உருது ஸ்கூல்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம 6000 ஒரு இமாமுக்கு 6000 ரூபாய் பணம் மாதம் மாதம் வழங்குவதற்கு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு சட்டவிரோத ஒரு செயலை இன்னைக்கு இந்த காங்கிரஸ் அரசு செய்து கொண்டிருக்கு அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஏதோ வந்து இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக, இந்த கான்ஸ்டியூஷன் மாற்றப்படும்ன்றத வந்து இன்னைக்கு ஏதோ பேசினதாக இல்லை, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே இவருடைய பட்ஜெட்டே அமைஞ்சிருக்குங்கிறத தான் நம்ம இங்க பார்க்கணும். மொத்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே பட்ஜெட்டே இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு கான்ஸ்டியூஷன் பத்தி இன்னைக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்த கான்ஸ்டியூஷன் புக் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கான்ஸ்டியூஷனை மொத்தமாவே இன்னைக்கு வந்து ஒரு துலுக்க அப்பீஸ்மெண்ட்டுக்காக மீறி இருக்கக்கூடிய ஒரு அரசு எதுன்னு பார்த்தா இன்னைக்கு இந்த கர்நாடக அரசு. அவங்களுடைய பட்ஜெட்லயே இன்னைக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர அங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே திப்பு ஜெயந்தி கொண்டாடுறது, என்னென்ன விஷயங்கள் தேசத்திற்கு விரோதமாக யார் யாரெல்லாம் செயல்பட்டு அங்க அதுக்கான ஆதரவு தவிர மாதிரியே விஷயங்கள்லயே இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக அரசு. அதனுடைய உச்சகட்டமாகத்தான் இன்னைக்கு வந்து இந்த 4% இந்த வந்து ஒதுக்கீடு அப்படிங்கிறது, அதாவது இந்த ஒப்பந்தங்கள், அரசு ஒப்பந்தங்கள்ல பணி செய்வதற்கு 4% முஸ்லிம்களுக்கு கொடுக்கறதுங்கிறது. இன்னைக்கு பல நாடுகள் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய வெளிநாடுகளே இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ரெஃப்யூஜியை வந்து ஆதரவுன்னு சொல்லி ரெஃப்யூஜிக்காக ஆதரவு கொடுத்து எல்லாத்தையும் உள்ள விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன மாதிரியான கஷ்டத்தை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இவர்களும் ஒரு லெவலுக்கு மேல போய், ஒரு லெவலுக்குள்ளலாம் இல்லை, எல்லாத்தையும் கடந்து ஒரு லெவலுக்கு மேல போய் இன்னைக்கு இந்துக்களே கூட எங்களுக்கு தேவையில்லை, இந்துக்கள் நலனை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு இவங்க இருந்தா போதுங்கக்கூடிய ஒரு நிலைக்கு மேல போய் அப்பீஸ்மெண்ட்டை இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அப்பீஸ்மெண்ட்டை இவங்களையே தலைப்புறதான் வைக்க முடியும் இவர்களுக்கு. அதனால இப்ப வேணா வந்து, ஏன்னா இவர்களை வைத்துக்கொண்டு நாளைக்கு இதே துலுக்கர்கள் எல்லாமே நாளைக்கு இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஆட்சியை பிடித்து வைத்து விட்டார்கள் என்றால் வச்சுக்கலாமே.
இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸோட நிலை என்னவாகும்? காங்கிரஸ் இருக்குமா கட்சி? இல்ல காங்கிரஸ் சொல்லதே அவர் கேட்கதான் கேட்க போகிறார்களா? இன்னைக்கு அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. வெளிநாட்டுல போய் இன்னைக்கு லண்டன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த வரலாற்றுகளை எல்லாம் படித்து கூட ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி கொள்ளாமல் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே காங்கிரஸ் இந்த மாதிரியான அப்பீஸ்மெண்ட்டுகளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இதே போல அப்பீஸ்மெண்ட்டுகளுக்கு அன்னைக்கு வந்து இடம் கொடுத்ததனுடைய விளைவுதான் தேசம், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேசம் பிரிவினைக்கு வழிவகுத்தது. இன்னைக்கு மீண்டும் அந்த தவறை வந்து தொடர்ந்து இது செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்நாடக அரசு அப்படிங்கக்கூடியது, இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது அம்பேத்கர் சட்டத்திற்கு எதிராக இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. அம்பேத்கரை இவர்கள் இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். இவங்க உண்மையிலேயே அம்பேத்கரை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அம்பேத்கர் ஏற்கனவே சொன்னார், அவர் வந்து மொத்த இடஒதுக்கீடுகளை, அதாவது மொத்த சலுகைகளை கூட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்னைக்கு இவங்க புதிதாக வந்து மதத்தின் பெயராலும் இன்னைக்கு இவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு போவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் முடியும். இதை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக பார்லிமெண்ட்ல இன்னைக்கு விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதுக்கு வழக்கு தொடருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றம் இதை கண்டிக்க வேண்டும், நீதிமன்றம் இதற்கு அனுமதி அளிக்க கூடாது அப்படி என்பது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மத்திய அரசும் இதற்கு வந்து அனுமதி அளிக்கக்கூடாது. மத்திய அரசு இதில் என்ன செய்ய முடியுமோ அதை ஆவணம் செய்ய வேண்டும் என்பதும் நம் கோரிக்கை. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.